வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ராகு கேத்துனுடைய பெயர்ச்சி, ராகு கேத்துனுடைய கிரகங்களை பற்றின விஷயங்களை பற்றிலாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சமீபத்தில் சென்ற சனிக்கிழமை 12ஆம் தேதி இரவு நேரத்தில் 9-11 மணிக்குள்ள அந்த ராகுனுடைய பெயர்ச்சியும் கேத்துனுடைய பெயர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரகங்கள்லாம் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன பொருள்னு முதல்ல பார்ப்போம். எல்லா கிரகங்களுமே எல்லாமே ஒரு சுழற்சியில் போயிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் நிறுத்துறதே கிடையாது. எல்லா கிரகங்களும் இந்த பாசிட்டிவ் வெலாசிட்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, அந்த முன்னோக்கி தான் எல்லாமே சுழலும். அந்த நம்ம கோயிலில் வலம் வரும்போது வலப்புறமாக வரும், அதனால தான் வலம்னு பேர் இதுக்கு. அந்த வலப்புறமாக வர்றது தான் எல்லாருடைய பழக்கமும். ஆனால் இந்த ராகு கேத்துக்கள் இடப்புறமாக போகும். எப்படி நம்ம முன்னால் போனால் நம்ம நிழல் பின்னால் வருதோ அதே மாதிரி தான் இந்த ராகு கேத்துக்கள். எல்லா கிரகங்களும் நவகிரகங்களுக்கும் கிரகங்கள்ன்ற ஒரு பெயர் உண்டு, கிரகங்கள்ன்ற ஒரு தன்மை உண்டு, அவைகளுக்கு ரூபம் உண்டு, அவைகளுக்கு ஒரு திண்மை உண்டு, அதற்கு அடர்த்தி உண்டு. இது டென்சிட்டின்னு சொல்கிறோம், அந்த மாசுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இந்த கிரகங்களுக்கு ரொம்ப திண்மையாக இருக்குது. அதெல்லாம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கண்ணால் பார்க்கக்கூடியவை. அது பாசிட்டிவ் ரொட்டேஷன் சொல்லக்கூடிய வலம் வரக்கூடிய கிரகங்கள். ஆனால் இந்த ராகு கேத்துக்கள் என்ன பண்ணுறதுன்னா இடதுபுறமாக அது செல்லக்கூடிய கிரகங்கள், பின்னோக்கி செல்லக்கூடியவை, ரிவர்ஸ் மூமெண்ட்ஸ்ன்னு பேர், ஆன்டி கிளாக் ரொட்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய கிரக பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு. கிரகங்கள் சூழ்ந்துட எப்பவுமே சுழற்சியில் தான் இருக்கு, அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் சூழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தை மட்டும் நம்ம அளந்து எடுத்துட்டு அன்னைக்கு கிரக பயிற்சின்னு சொல்கிற பழக்கத்தை வச்சுட்ருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு ஒன்று உண்டு. அதில் ரொம்ப முதன்மையானது சனி கிரகம். இந்த சனி கிரகம்ன்றது ஒரு ராசி கட்டத்திலிருந்து, அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒரு கட்டமாக மாறுறதுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் 30 மாதம் வாசம் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்குள்ளே நுழையிறது. அதனால் இந்த சனி பயிற்சிக்கு ரொம்ப மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வரக்கூடியது குரு பயிற்சி. இது திண்மையான கிரகங்களில், அதாவது டென்சிட்டி மாஸ் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய சுழற்சின்னு பார்க்கும்போது அதற்கு அடுத்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ஆண்டு காலம் ஒரு கட்டத்திலையும் இருக்கும். 12 ராசிகளை கடக்க சனி பகவானுக்கு மந்தன்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு 30 மாதங்கள் அல்லது 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. குரு பகவானுக்கு 12 மாதங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு காலம் ஆறுது. இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு ஒரு பேர் கொடுத்தது எதனாலன்னா, ரொம்ப மந்தமாக மூவ் பண்ணுறவர், நிதானமாக மூவ் பண்ணக்கூடியவர். உண்மையில் சொல்லப்போனால் குருவினுடைய வேகத்தை விட இதர கிரகங்களுடைய வேகத்தை விட சனியினுடைய வேகம் சுழற்சி அதிகம். ஆனால் அதுக்கு மந்தன்னு பேர் கொடுத்துருக்கோம், நிதானமாக போகிற கிரகம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம், மற்றவை கிட்டத்தில் இருக்கிறதுனால சுற்றி சீக்கிரமாக இருந்துடுறது. அதனால் அதுக்கு மந்தன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ராகு கேத்து தான் இன்றைய கதாநாயகர்கள். அவர்களை பற்றி பேசும்போது இந்த ராகு கேத்துனுடைய பெயர்ச்சின்றது 18 மாதங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு செய்தி. அது 1.5 ஆண்டு காலம் ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இந்த ராகு கேத்துன்றது ஒரு மாசுன்னு சொல்லக்கூடிய, திண்மைன்னு சொல்லக்கூடிய, திடப்பொருள்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அற்றது. அது வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கதி. அந்த வாயு நிலையில் இருக்கக்கூடியது நீங்கள் கிரகங்கள்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி. அது கிரகங்கள்னு திண்மை அளவில் சொல்ல முடியாது. ஆனால் பல ரீதியாக சொல்லும்போது அவர்களுக்கு வாயுனுடைய சக்தியை நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ நிறைய திடப்பொருள்கள் நம்ம சுற்றி இருக்கு, அதெல்லாம் தொட முடியும், அனுபவிக்க முடியும், கையில் எடுக்க முடியும், ஆண்டு அனுபவிக்கலாம். ஆனால் காற்று வெளிச்சத்தை நம்மளால் பண்ண முடியாது, அது அனுபவிக்கலாமே தவிர தொட முடியாது. அதே மாதிரி தான் நிலைப்பாடு ராகு கேத்துக்களுக்கு.
இந்த லாவு கேத்துன்றதுக்கு உண்மையில சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை விட அதிகமான ஆற்றல், திறமை, வன்மை, நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி அதிகம்னு தான் வேத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு காற்று இருக்குது. இந்த காற்று வந்து ஒரு பலூனுக்குள்ளே போட்டோம்னா அதனுடைய அழுத்தம் கொடுக்க கொடுக்க அதனுடைய சக்தி அதிகரிக்கிறது. அந்த ஏர் ப்ரெஷரில் தான் நிறைய மெஷின்கள்லாம் வேலை செய்கிறது. அதனுடைய சக்தி வந்து ஒரு திடப்பொருளோட மிக அதிகமாக இருக்குது. அதாவது குறைந்த இடத்துல நிறைய வாயுவை நிரப்பினா அதனுடைய சக்தி ஏராளமானது. இந்த நீராவி கப்பல், நீராவி ரயில் இதெல்லாம் கூட அதில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வாயு பகவானுடைய சக்தி மற்ற கிரகங்களோட அதிகமானது. அதே சமயத்தில் கேத்து பகவான்னு சொல்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவோம். அதுவும் வந்து வாயு ரூபத்தில் இருக்கக்கூடிய கிரகம். இதிகாச புராணப்படிக்கு இந்த ராகு கேத்து யாருன்னு சொன்னால், அவர்கள் வந்து ஒரு அசுரனுடைய தலையும் உடம்பும்னு சொல்லுவோம். இந்த விஷ்ணு பகவான் வந்து பார்க்கடலில் அமுதம் எடுக்கச்சே அது தேவர்களுக்கு மோகினி வேஷம் போட்டுட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தாரு. அசுரர்களை ஏமாற்றணும்னு நினச்சார். ஏன்னா அசுரர்கள் அது கொடுத்துட்டா ரொம்ப நாள் வாழ்வாங்க, இன்னும் நிறைய துஷ்டத்தனம் பண்ணுவாங்க, உலகத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி. இதை ஒரு அசுரன் புரிஞ்சுட்டு என்ன பண்ணா, தேவர் வேஷம் போட்டுட்டு அந்த தேவர்களோட சேர்ந்துட்டாங்க. அப்போ தெரியாமல் பகவான் வந்து இந்த அமுதத்தை அவனுக்கும் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அதை உண்ட பிற்பாடு தான் அவன் வந்து அசுரன்னு தெரிஞ்சு அவன் கழுத்தை வெட்டிட்டார். அந்த கழுத்தை வெட்டினது வந்து கழுத்து பாகம் வந்து அந்த தலை பாகம் வந்து ராகுன்னு வர்ணிக்கப்படுறது, உடல் பாகம் வந்து கேத்துன்னு வர்ணிக்கப்படுறது. இது பாம்பனுடைய தலை வால்னு சொல்லுவோம். இந்த ராகு கேத்து வந்து தனித்தனியாக பிரிஞ்சுது. அதனால தான் இதிகாச புராண விளக்கங்கள் சொல்லும். ஜோதிட விளக்கங்கள் பிரகாரம் இவைகளை சாயா கிரகம்னு சொல்கிறோம். இந்த சாயா கிரகங்களுடைய சக்தி மற்ற கிரகங்களை விட ஜோதிட சாஸ்திரத்துலேயும் அதிக வலு உள்ளது. அங்காரக சனி ராகு அந்திமகத்தே பலிதகான்னு ஒரு பிரமாணம் உண்டு. அங்காரகன், சனி, ராகு இதெல்லாம் மற்ற கிரகங்களை விட அந்திம காலத்தில் ஏராளமான பலன்களை கொடுக்கறது. ராகு வந்து தாசை நடக்கிற காலத்தில் நிறைய பேர் பெரிய வெற்றியாளர்களாக இருக்காங்க. கேத்து திசையில் நடக்கும்போது தான் பல பேர் ராஜ்யங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு இந்த கேத்து திசையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ராகு கேத்துகளுக்கு கிரகங்கள் தனியாக, வீடுகள் தனியாக கிடையாது ஜாதக கட்டத்தில். ஆனால் அவங்களை எப்படி நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும், எப்படி நம்ம அளக்கணும்னு சொன்னால், ராகுவானவர் குருவனுடைய சாயா கிரகம்னு சொல்லணும், கேத்துவானவர் சுக்கிரனுடைய சாயா கிரகம்னு சொல்லணும். இந்த சுக்கிரனுடைய சக்தி தான் அந்த ராகுவுக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் இருக்கும். ஆகவே ஒரு ஜாதகத்துக்கு கேத்து இருக்கிறத வச்சுட்டு அவருடைய ஸ்தான பலம்னு சொல்லி அவர் இருக்கும் இடத்தை வச்சுட்டு ஒரு பலன் சொல்லணும். அவருடைய ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய அவருடைய எந்த இடத்துக்குடையவர்னு சொல்லும்போது சுக்கிரன் இருக்கிற இடம் தான் அவருடைய ஆதிபத்தியம். அப்படிப்பட்ட நிலையில் தான் இதுக்கு பலன் சொல்லணும். அந்த மாதிரி ராகு திசை கேத்து திசையில் தான் எல்லாருக்குமே பெரிய வெற்றிகளை மற்ற கிரகங்களுக்கு கூட வேகமாகவும் அதிகமாகவும் ஆற்றலாகவும் கொடுக்குறதுன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. இந்த ராகு கேத்து வந்து நம்ம வந்து சேவிக்கணும், அவருடைய அனுகிரகம் பெறணும்னு சொன்னால் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய் சேவிச்சோம்னா நிறைய பலன் உண்டு. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ராகு கேத்துனுடைய பயிற்சிகள் பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்கும் நன்மை பண்ணாலும் சரராசிகள்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிகள், கடகராசி, துலா ராசி மற்றும் மகர ராசிகளுக்கு சற்று உபாய பலனை தான் கொடுக்கறது. ஆகவே அவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வரணும். அப்படி முடியாதவர்கள் உங்கள் வீட்டினுடைய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே நவகிரகங்கள் இருந்தால் நவகிரகங்களை 9 வியாழக்கிழமை வலம் வரணும். 9ஆம் வியாழக்கிழமை இந்த கொண்ட கடலை கொண்டு தானம் பண்ணணும். குரு தட்சிணாமூர்த்திக்கு தட்சிணை இல்லாமல் சேவிக்கக்கூடாது. அதனால தான் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேருது. அந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை கொடுத்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணி ஏனைய கிரகங்களுக்கு நவதானியங்களை சமர்ப்பிக்கணும். முடிந்தவரை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு 1-2 ஏழைகளுக்காவது அன்னதானம் பண்ணணும். இப்படி பண்ணால் ராகு கேத்துவனுடைய பயிற்சியினுடைய தோஷங்கள் சரராசிக்காரர்களுக்கு முற்றுமையாக விடுபட்டு அவர்கள் நல்வாழ்வு பெறத்துக்கு அது பயன்படும். ராகு கேத்துக்கள் இருக்கிறதுனால தான் காலா சர்ப்ப தோஷம்னு ஜாதகங்களில் ஏற்படுறது. இந்த ராகு கேத்துக்கள் மத்தியில் எல்லா கிரகங்களும் இருந்தால் அவங்களுக்கு காலா சர்ப்ப தோஷம் உண்டு. காலா சர்ப்ப தோஷம்னா மென்டல் பர்வர்ஷன், செக்ஷுவல் பர்வர்ஷன் இருக்கும், தாம்பத்தியத்தில் விரிசல் இருக்கும்,
இந்த ரிப்பல்ஷன் இன் பெட் டைம் ரிலேஷன் சொல்லுவாங்க. படுக்கை நேரத்தில் அவங்களுடைய மனநிலை உடல்நிலை பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட குறைபாடு உடையவர்கள் இந்த ராகு கேத்துனுடைய பயிற்சியில் நிச்சயமாக சாந்தி பண்ணுறது முக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய கல்மிஷங்கள், மனதில் இருக்கக்கூடிய அந்த பிறலான ஒரு குணங்கள் இதெல்லாம் மாறி தெளிவை கொடுக்கும். இந்த சைக்காட்ரிக்னு சொல்லுவோம், மனநிலை பாதித்தவர்கள், அவர்களுக்கு இந்த ராகு திசை காலசர்ப்ப தோஷம் இருந்து நடந்தால் நிச்சயமாக மனநிலை பாதிக்கப்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த மனநிலை பாதிப்பிலேருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு அவங்க திரும்பணும்னு சொன்னால் இந்த ராகு கேத்துக்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஆராதனை பண்ணணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டா உங்கள் வாழ்க்கை மேலும் ஒளிமயமாக இருக்கும். ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக வரக்கூடிய தோஷங்கள்லாம் போக்கி நல்வாழ்வு கொடுக்க பயன்படும். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.